ஹலோ எவ்ரிவன். நான் லிட்ரலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஜஸ்ட் 20 டேஸ் மேலே தான் ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஷார்ட் வந்து மோர் தென் 15 லேக்ஸ் வியூஸ், அதாவது 1.5 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எட்ட போகிறாங்க. நான் நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு மேசிவ் சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்படியே எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நிஜமா ஐம் லிட்ரலி சர்ப்ரைஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களே, அதாவது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்போம் லைஃப்பில். இவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இப்படியெல்லாம் நினச்சவங்களே நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை. அதெல்லாம் யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைப்ன்றது ஒரு சின்ன பட்டன் தான். நம்ம வந்து அவங்ககிட்ட காசோ இல்லை எதுவும் பெருசாக எதிர்பார்க்கல. அதெல்லாம் நினைக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தோணுது. இட்ஸ் ஓகே, வி வில் லேர்ன் ஃப்ரம் இட். சரி, இப்போ வந்து நாங்கள் மேக்ஓவர்ஸ் போயிருந்தோம். பாப்பா வந்து அம்மா அத்தைக்கிட்ட விட்டுட்டு தேவையான அளவுக்கு பால் பம்ப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து ஜஸ்ட் ரிசப்ஷன் மட்டும்தான். இவங்களுக்கு ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் இருக்கிறதுனால மேக்கப் வேணான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயமாக இருந்துச்சா மேக்கப் புக் பண்ணும்போது. அவங்க வந்து எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் மேக்கப் பண்ணல, ப்ளீஸ் எங்களுக்கு பார்த்து பண்ணுங்கள், பயமாக இருக்குது அப்படின்னெல்லாம் ஏதோ சொன்னாங்க. அவங்களும் சட்டில்டு லுக் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரே விஷயந்தான், மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு எப்போவுமே மேக்கப்புக்கு தனியாக ரூம் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ப்ரைடு மட்டும் அவங்க கூட இருந்தால் போதும். வேறு யாரும் கூட இருக்க தேவையில்லை. வந்து ஆச்சான்னு கதவு தட்டாமல் மேக்ஸ் டு மேக்ஸ் 2 ஹவர்ஸ் கொடுத்தாலே சூப்பராக முடிச்சிருவோம். அந்த டென்ஷனே எங்களுக்கு இருக்காது. ஸோ அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுதான் அவங்களுடைய ஃபைனல் லுக். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் நாங்களும் ரொம்ப சீக்கிரமே முடிச்சிட்டோம். போனதும் லேட் ஆகிடுச்சு, பட் டைமுக்கு முடிச்சு கொடுத்துட்டோம். டைமுக்கு பேமெண்ட்டும் அவங்க பண்ணிட்டாங்க. தட்ஸ் த பிக்கெஸ்ட் திங் வி வில் எவர் அப்ரிஷியேட். அண்ட் அங்கேருந்து ரிசப்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பாப்பா கொஞ்சம் தூங்கலன்னு சொன்னாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் வந்ததுக்கப்புறமா ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். ஸோ என்னுடைய 2nd மந்த் போஸ்ட்மார்ட்டம்லாம் ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் ப்ரைடோட சிஸ்டரும் ரொம்ப ஹாப்பி. மேக்கப் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வீட்டில் கூட சொன்னாங்க மேக்கப் கொடுக்குறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அக்கா சொன்னாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா வந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரியும் கொஞ்சம் தேங்க்யூ. அடுத்த நாள் அப்படியே இன்னொரு மேக்கப் இருந்துச்சு, பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்து. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் செட்டில்டு மேக்கப்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இருந்ததுனால என்னுடைய தம்பியும் எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு போயிருந்தோம், மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு. மேக்கப் நீட்டாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா வாவ்ன்ற மாதிரி பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஹைட்ராபாடி மட்டன் தம் பிரியாணி. எங்கள் அம்மா இது ரொம்ப நல்லா செய்வாங்க. சீரியஸ்லி ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர் இன் திஸ். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்போ முடிப்பாங்க, எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பீஸ்லேயும் அந்த மசாலா இறங்கி அப்படியே பீஸ் இப்படி பண்ணால் அப்படியே உதிர்ந்து வந்துடும். அண்ட் இது வந்து நாவல் பழம். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 3 டேஸ் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். ஸோ நான் 3 டேஸாக போஸ்ட்டும் பண்ணல. பிகாஸ் எனக்கு டைம் இருக்கல, வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் எடுக்கல. ஸோ எந்த அளவுக்கு வீடியோஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் எடிட் பண்ணவும் டைம் இருக்கல. ஏன்னா இப்போ தான் பேபி பிறந்திருக்கு, ஜஸ்ட் 2 months. அண்ட் பாடி இன்னும் ரிக்கவர் ஆகலை. அதுக்குள்ளே நான் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன்றதுனால நைட்டெல்லாம் போய் மேக்கப் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததுனால எனக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. தூக்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு தூங்க முடியுமோ அந்த அளவுக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அம்மா கூட மேக்கோவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இனிமேல் நானும் என் ஹஸ்பண்ட் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாப்பியாக ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அண்ட் பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. அவள் எப்போவுமே வந்து
சின்ன பாப்பா வெளியில் எடுத்துகிட்டு வர வரைக்கும் வண்டி கூட ஏற மாட்டா. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு துளிர் வந்து மேங்கோ சாதம் கேட்டிருந்தா, மேங்கோ ரைஸ் அது பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் டின்னருக்கு வந்து இது வந்து தமிழில் குழிப்பணியாரம், எஸ் எக்ஸாக்ட்லி குழிப்பணியாரம் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் அடுத்த நாள் காலையில் டீயோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.